கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திக் வெறும் 90 நாள் தான் நம்ம ராஜா சேதுபதி மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடத்தி காட்டணும், குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். 90 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஒன்று சேர்த்து என்னோட கார்த்திக் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பான். அப்படி அவன் நிறைவேற்றி வைக்கல நான் இந்த கோயில் முன்னாடியே இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் ஏன் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ராஜா சேதுபதி குடும்ப வழக்கப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் பிரிவினை இல்லாமல் சேர்ந்து தான் இந்த அபிஷேகத்தை நடத்தணும். அதை என் கார்த்தி நடத்துவான் அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஜா சேதுபதி பயங்கரமாக ஒரு மாதம் சொல்லியிருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை வச்சு கார்த்தி மேலே சொல்லியிருக்காரு. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சரி பார்த்துடலாம், இவ்வளோ நாள் நடக்கலை, இன்னும் நடக்க போதா 90 நாளுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவனாண்டி எல்லாத்துக்கும் இந்த குடும்பம் தான் காரணன்ற மாதிரி தொட்டதுக்கெல்லாம் ராஜா சேதுபதியோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய போட்டுட்டாரு. இப்போ அதுக்கு நம்மளோட ராஜா சேதுபதி திருப்பி கொடுத்துருக்காரு, ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அப்படி நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கார்த்தி நிறைவேற்றலைன்னா நான் இந்த கோயில் முன்னாடியே இறந்துடுவேன். இப்போ 90 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒரு சவாலாகவே இருக்குது. எப்படியாச்சும் நம்ம இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். அவங்க அப்பத்துலேருந்தே கார்த்தி பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காரு, ஆனால் ஒன்று சேர்க்க முடியல. இப்போ ராஜா சேதுபதி இந்த எதிராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், ஊர் ஜனங்களாம் ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 90 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒன்று சேர்க்கறதுக்கு சவால் விட்டுட்டு வந்துட்டாரு பஞ்சாயத்தில். இப்போ கார்த்தி என்ன பண்ணி பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சித்தப்பா, இந்த கார்த்திகை பையன் 90 நாளுக்குள்ள குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவானா, அந்த ராஜா சேதுபதி என்னவோ இவன் பெரிய இதுன்ற மாதிரி இவன் மேலே நம்பிக்கை சொல்கிறான். எப்படி மாப்பிள்ள நம்ம இருக்கிறதுக்கு நடக்க விட்டுருமா? ஆமாமாமா, அந்த சாமுண்டீஸ்வரி எதிரி கிடையாது, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எதிரிதான். ராஜா சேது கண்டிப்பா 2 உடையணும், எப்படியாச்சும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கூடாது, ராஜா சேதுபதி சாகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு வஞ்சத்தை வச்சிருப்பாரு நம்மளோட சிவனாண்டி. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ மருது பார்த்தீங்கன்னா மருது மேல சந்தேகம் வந்திருக்கு. அதாச்சும் கார்த்தின்னு சொல்றாங்க, ஆனா கார்த்தி மட்டும் தான் இங்க இருக்காரு. கூட பாட்டி தாத்தா அவங்க அம்மா அப்பா யாருமே காணோம். எனக்கு இதுவே டவுட்டா. சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னம்மா இது, நீங்க கார்த்தின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பாட்டியை நான் பார்க்கவும் இல்லை, அவங்கள கண்ணிலே இங்கே பார்க்கல, அவங்க நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் யாருமே இங்கே வரவே இல்லை, வெறும் கார்த்தின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தான் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டில் நம்மளோட சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நடத்த பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ரேவதி பாட்டியை பார்த்துடுறாங்க. பாட்டியை பார்த்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பேரெல்லாம் கிடையாதுமா, அவன் இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்மளோட ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி வெளுத்து வாங்குறாங்க. என்னம்மா நீ கார்த்தின்னு சொல்லிட்டு குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறேன்னு வேற யாரையோ தலையில் கட்ட பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், அம்மா சொல்றதை கேட்டு ஒழுங்கா நீ என்ன பண்ணு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் நல்லபடியா உன்னை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரேவதி பயங்கரமா சண்டை போடுறாங்க. சரி வேற வழி இல்லாம அழுதுட்டு ரூம்ல போயிடுறாங்க. என்ன பண்றது? அப்போ ரோகிணி சொல்றாங்க, அம்மா அப்படின்னு தெரியாத ரேவதி, இதெல்லாம் ஃபீல் பண்ணாத, நம்ம பார்த்துக்கலாம், நான் இருக்கல, நாங்க இருக்கோம், அப்படி விட்டுருமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இப்போதைக்கு ரேவதிக்கு விருப்பமே இல்லாம மருது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் பண்ண போறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. நம்மளோட